அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. இந்த 5 மாதத்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம குரூப் 4ல் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்காக நம்ம சேனலில் நாம் இப்படி படித்தா மறக்கவே மறக்காது அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில் லான்ச் ஆகுது. இந்த சீரீஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். செகண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கம்ப்ளீட் பிடிஎஃப்பை படித்து பாருங்கள். தேர்டு கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மறக்கவே மறக்காது. இந்த வீடியோவில் நாம் February 8 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் அப்புறம் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். February 1 7 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸோட டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் அண்டு அதனுடைய கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக், தமிழ்நாடு அரசு. நமது தமிழக அரசினுடைய வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் தமிழ்நாட்டில் யானைகள் திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது சென்னை கிண்டியில் நடக்குது. தற்போது யானைகளுடைய எண்ணிக்கை 2961 உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமாக 5 யானை காப்பகங்கள் இப்போ இருக்குது. அடுத்த டாபிக், இந்தியா. பிச்சை எடுத்தல், பிச்சை இடுதல் மற்றும் பிச்சை தொழில் செய்வதை தடை செய்த மாவட்டம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால். மத்திய பிரதேசத்தில் முதல்ல இந்த தடையை கொண்டு வந்தது இந்தூர். செகண்டு, மக்கானா விதை வாரியம். இதை பீகாரில் உருவாக்கியிருக்காங்க. இதை எதன் மூலம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய நிதி நிலை அறிக்கை மூலமாக இந்த வாரியம் உருவாகியிருக்கு. மக்கானா விதை அப்படின்னா தாமரை விதை தான் குறிக்குது. இந்த வாரியத்தினுடைய முக்கியமான நோக்கம் தாமரை விதையினுடைய உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டிற்காக இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்த டாபிக், பொருளாதாரம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய நிதி கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ ரேட்டோட விகிதத்தை குறைச்சிருக்காங்க. 0.25% குறைச்சிருக்காங்க. இது 5 வருஷத்துக்கு அப்புறமா குறையுது. இதனால் வட்டி விகிதம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ரெப்போ ரேட் 6.50% இருந்துச்சு. இனிமேல் 6.25% இருக்கும். நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.7% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்கோட கவர்னர் தற்போது சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காங்க. ரெப்போ ரேட் வட்டி விகிதம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மத்திய பேங்க் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகைக்கான வட்டி விகிதத்தை தான் குறிக்குது. ஸோ ரிசர்வ் பேங்க்லேருந்து மற்ற பேங்க் குறைவான வட்டி விகிதத்தில் கடன் வாங்குறாங்கன்னா, மற்ற பொருளாதார வங்கிகள் மக்களுக்கு குறைவான வட்டி விகிதத்தில் கடன் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த டாபிக், விருதுகள். தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு 3.0 இப்போது சென்னையில் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாநாட்டில் சுற்றுச்சூழல் சுடரொளி விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, துறையூர் உலகளாவிய இயற்கை அறக்கட்டளை தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த டாபிக், குறியீடு. உள்நாட்டில் விற்கப்படும் கைபேசி தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் மொத்தமாக 99.2% செல்ஃபோன்கள் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்த டாபிக், முக்கிய தினம். ஒவ்வொரு வருடமும் February 2வது சாட்டர்டேவை குளோபல் மூவி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் February 8 குளோபல் மூவி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். செகண்டு, சர்வதேச மேம்பாட்டு வாரம் February 2 8 வரைக்கும் கொண்டாடப்படுது. உலகளாவிய மேம்பாட்டிற்கு மக்களின் பங்களிப்பு குறித்து பயிற்றுவித்தல், இதுதான் இந்த சர்வதேச மேம்பாட்டு வாரத்தினுடைய நோக்கம். இதனுடைய கருப்பொருள் பில்டிங் எ பெட்டர் வேர்ல்டு டுகெதர். வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றிகள்.